ஓ முருகா! ஆசை ஆசையாக என் அன்பு பிள்ளையான உனக்காக வாக்கு கொடுக்க வந்திருக்கேன். நீ என் மேல மரியாதை வச்சிருக்கதும், நம்பிக்கை வச்சிருக்கதும், பாசம் வச்சிருக்கதும், பக்தி வச்சிருக்கதும் எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் உன் மனசு கோணாம, உன் மனசு வருத்தப்படாத அளவுக்கு உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றதுக்காக உன்னை தேட வந்துட்டேன். சில உறவுகள் அவங்களோட ஏதோ ஒரு தேவைக்காக உன் கூட ஒட்டிக்கிட்டோம், உன் கூட பழகிக்கிட்டும் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே இது எல்லாமே முடிவுக்கு வந்து யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையையும் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான விஷயங்கள் உன்னை சுத்தி தெளிவாக நடக்கப் போகுது என் செல்வமே. ஒரு சிலருக்கு தேடப்படும் உறவாக நீ இருக்க, ஒரு சிலருக்கு தேவைப்படும் உறவாக நீ இருக்க, இன்னும் ஒரு சிலரு நீ தேவைப்படுவியன்றதுக்காக உன்னை கூட வச்சுக்கிட்டு உன் கூட பழகிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் தேவைகளையும் நிறைவேற்றுறதுக்காக மட்டுமா நான் உன்னை படைச்சிருக்கேன்? உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா அனுபவிச்சு ரசிச்சு வாழணுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தையும் உனக்கான வாழ்க்கையும் நான் படைச்சிருக்கேன். உன்னுடைய சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்து தான் இங்க உள்ள உறவுகளின் ஆயுட்காலமே தீர்மானிக்கப்படுது. நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பொறுமையா பேசினா உனக்கும் அவங்களுக்கும் இடையான உறவு நீண்ட காலமா நிலைச்சிருக்கும். ஆனா உண்மையா மனசுல என்ன நினைக்கிறன்றதை வெளியே சொல்லக்கூடிய ஆளாக, அடுத்தவங்க தவறு செய்யும்போது அதை சொல்லி காட்டக்கூடிய ஆளாக நீ இருந்தா அப்போதே உனக்கும் அவர்களுக்கும் இடையேயான உறவு முறிந்து போகிற காலமும் வந்துவிடும். அதனால எப்போதும் எல்லாரிடமும் அன்பான நேரத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கழிக்க பழகு. ஒருத்தர் உனக்கு ஆகாத விஷயத்தையும் பிடிக்காத விஷயத்தையும் செய்யும் போது நீயா விலகி நின்றனவே தவிர தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ பிரச்சனையோ அங்கு வேண்டாமேன் செல்வமே. சில அன்பான உறவுகளோடு கழித்த மகிழ்ச்சியான நேரங்கள் வாழ்க்கையில உனக்கு நல்ல ஞாபகங்களாக பதிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை இன்னும் உன் வாழ்க்கையில நான் சீக்கிரமே உன்னை சுத்தி எல்லா நல்ல மனிதர்களும் இருக்கும்படியாக செஞ்சு காமிக்கிறேன். சில நேரங்கள்ல நீ கோபப்பட்டு பேசக்கூடிய ஒற்றை வார்த்தை என்பது இத்தனை வருடமாக நீ அன்பு கொண்டு பாசமாய் வைத்த நட்பையும் அன்பையும் மறக்க வச்சிடும். வழி தவறியவர்களை விட வார்த்தையால் தவறியவர்கள் தான் இங்கு அதிகம். பேசும்போது உன் வார்த்தைகளை எப்போதும் நீ கவனமாக இருந்துக்கணுமே செல்வமே. உன் வாழ்க்கையில நீ முன்னேறணும்னு நினைக்கிற, முயற்சி செஞ்சு கஷ்டப்படுற, உழைப்ப போடுற. அப்படி இருக்கும்போது உன் பேச்சாலும் செயலாலும் எதுவும் தவறாகவோ தப்பாகவோ நடந்துவிடக் கூடாது தானே. ஏன்னா தவறு செஞ்சா மட்டும்தான் பாவம் கிடைக்கும்னு கிடையாது. தேவையில்லாமல் தவறான வார்த்தைகளை பேசும்போதும் அடுத்தவர் மனம் கஷ்டப்படும்படியான வார்த்தைகளை நீ பேசும்போது கூட அதுவே பாவமாக மாறி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்காமல் தடையாக வந்துவிடும். அதனாலதான் நீ சந்திக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்கனவே உன் வாழ்க்கையில நிறைய இருக்கும்போது இன்னும் நீ ஏதேனும் வார்த்தைகளை தவறாக பேசி உன் வாழ்க்கையில தவறுகளை பாவங்களை அதிகமா சேர்த்துக்காதன்னு சொல்றேன். நீ போற வழியில இருக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால எல்லாத்தையும் சுலபமாக தகர்த்து எறிந்து விட முடியும். உன் குறிக்கோள்ல மட்டும் நீ உறுதியாக இருந்து அதை நோக்கி மட்டும் உன் கவனத்தை செலுத்து. வேண்டாத விஷயங்களின் பக்கம் நீ போக வேண்டாம் என் செல்வமே. கடக்க வேண்டிய தூரத்தை கண்டு நீ கலங்கி நிக்க வேணாம். வாழ்க்கைனா கொஞ்சம் முன்ன பின்ன கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரத்தை கடந்து வந்துட்ட. இன்னும் கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. சீக்கிரமே உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கும் வழிகாட்டுதலா நான் இருப்பேன். நேற்று வரை நீ பெற்ற தோல்வியை மறந்து நாளை நீ பெறப்போகும் வெற்றியை மனசுல நினைச்சுக்கிட்டு இன்றைய பொழுதை சந்தோஷமாக தொடங்கு. வெற்றி எப்பொழுதுமே உன்வசமாக இருக்கும் என நான் உனக்கு உறுதி சொல்லுகிறேன் என் செல்வமே. வலியோ வேதனையோ எது வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதை அனுபவங்களாக மாத்திக்கோ. அனுபவசாலிகள் ஒருபோதும் தோற்று போக மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அனுபவமும் பக்குவமும் அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கோ. இங்கு வாய்ப்புகள் யாருக்காகவும் எப்போதும் காத்திருக்கிறது கிடையாது. உனக்கு தேவைப்பட்டா நீதான் முயற்சி செய்து உனக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கணும். நீ எப்பவுமே உன்னை பலவீனமான ஆளாக இருக்க விட்டுறாத. உனக்கு யாராவது வந்து உதவி செஞ்சாதான் உன்னால முடியும். இன்னொருவரின் தயவு உனக்கு தேவைப்படும். உனக்கு துணையா யாராவது உன் கூட வரணும்னு எப்போதும் நினைக்க வேண்டாம் என் செல்வமே. நீ தனியா போனாதான் எல்லா காரியங்களையும் சிறப்பா நீ நினைச்சது போல செஞ்சு சாதிக்க முடியும். அதனால தனியா போறதுக்கும் தனிமையில் இருப்பதற்கும் தனியாக சில செயல்களை செய்வதற்கும் நீ தயங்கவோ கலங்கவோ பயப்படவோ வேண்டாம்.
எதிர்ப்புகள் ஏதாவது வருமோன்னு நீ தயங்கவும் வேண்டாம். எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கண்டு நீ பின்வாங்க வேண்டாம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கக்கூடிய சவால்கள்னு நினைச்சு அதை தாண்டி போய்கிட்டே இரு. ஏன்னா சவால்கள் எல்லாமே நீ ஜெயிக்கிறதுக்காக நான் உனக்கு கொடுத்ததுதான். உன்னை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போய் உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றதுக்கு நான் இருக்கேன். உனக்கு வரக்கூடிய அவமானங்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தம் அடையாதே. அவமானத்தின் வழிகள் தான் உன்னுடைய அழகிய வாழ்க்கைக்கான வழிகளாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ வழிகளை அனுபவித்து விட்டாய். அப்படி இருக்கும்போது இந்த கஷ்டமெல்லாம் இனி சீக்கிரம் நல்லபடியா முடியதான் போகுது. பிறப்பது ஒரு முறைதானே. இந்த மனித பிறவியில் பிறந்த பிறகு நீ எதுக்கும் பயந்துகிட்டே இருக்க வேணாம். ஏன்னா பயந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நீ தாழ்ந்தவன் என்ற எண்ணம் உனக்குள்ள வராத அளவுக்கு நீ நடந்துக்கோ. யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகள் மூலமாக நீ தாழ்ந்து போய்விட மாட்டாய். அடுத்தவன் உன்னை உயர்வா சொல்வதனாலயோ தாழ்வா சொல்வதனாலயோ நீ உயர்வாகவோ தாழ்வாகவோ மாறிவிட போறதில்ல. உன்னுடைய குணமும் உன்னுடைய செயலும் தான் உன் வாழ்க்கையும் உன்னையும் உயர்த்துவதாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை மற்றவர்களைப் போல இல்லாமல் உன்னை போல நீ நினைச்சது போல வாழ்ந்து காட்டு. அதுதானே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. நீ நினைச்சதெல்லாம் நடக்கலையேன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலா நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டீன்னா எதுக்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. வலிமையோட இருக்கணும், பலமாக இருக்கணும்னா எப்பவுமே தனியாக போராட கத்துக்கோ. எதற்காகவும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் என் செல்வமே. யாரும் உனக்காக உன் கூடவே கடைசி வரைக்கும் வரப்போவதில்லை என்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டாலே எதையும் யாருக்காகவும் எதிர்பார்க்க மாட்டாய்தானே. உன் வாழ்க்கையில தடையோ தடங்கல்களோ வந்தா என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு தயங்கவோ தட்டி கழிக்கவோ வேண்டாம். தடைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டால் மட்டும்தான் அதை தாண்டி போவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள்ள உண்டாகும். உன் பலம் என்னன்னு அப்போதுதான் உனக்கு தெரிய வரும். மற்றவங்களை பத்தி மட்டுமே நினைச்சு உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அதை பற்றி சிந்தனை செய். உன் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நீ முன்னேறுவதற்காக மட்டும் செலவிடு. அதுதான் உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்த போற விஷயம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ நீ நினைச்சுக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது. ஆனா அடுத்தவன் நிம்மதியா சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை வாழும்போது அடுத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பியேன் செல்வமே. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு முறையும் காகிதமாக போய் கீழே விழுந்துராத. விதையாக போய் விழுந்தினா பெரிய மரமாக முளைத்து முன்னேற்றத்தோடு விருட்சமாக வாழ்வாய் அல்லவா. அப்போதுதான் மீண்டும் உன்னால முளைச்சு வர முடியும். அதனால கீழே விழுந்தாலும் காகிதமாக விழுகாமல் விதையாக விழுக பழகு. இந்த நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கவலைப்பட்டாலும் கண்ணீர் வடிச்சாலும் அதை பெருசா நினைக்காது. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டினா அதுதான் உனக்கான முடிவா நினைச்சு உன்னை திரும்பி பார்ப்பாங்க. வாழ்க்கையில் கஷ்டப்படுவது பெருசு கிடையாது என் செல்வமே. கஷ்டத்தின் முடிவுல நீ சாதிச்சு ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். என்ன செஞ்சாலும் யோசிச்சு செயல்படு. உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் வெற்றியை தவற விடக்கூடாது. நீ எதையாவது பேசும்போது தைரியமா பயம் இல்லாம பேசணும். அப்படி பேசுனா பயமா இருக்குன்னு நினைச்சீனா அந்த நேரத்துல எதுவுமே பேசாமல் இருந்துடு.